சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் சற்று பொறுமையாக கேள். தயவு செய்து பொறுமையாக கேள். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்து ஒரு சந்தோஷமான விஷயத்திற்குள் நகர்ந்து செல்ல இருக்கிறது. இந்த நேரத்தில் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக இன்று வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து விடாதே. வாழ்க்கையில் எது எப்பப்போ செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது. அதனால் இன்று வெள்ளிக்கிழமை இதை மட்டும் ஒரு விஷயத்தை இன்று செய்தே விடாது. ஏனென்றால் வாழ்க்கையின் நிலைமை மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது அது எப்படி மாறுகிறதோ அதற்கு போக்கில் விட வேண்டும். அப்பொழுதுதான் அது அழகாக மாறும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு பாதையை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தனை நாள் கல் முள் இதெல்லாம் பார்த்து அடிபட்டு நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை இப்பொழுதுதான் சுமூகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நீ மேலே வருவதற்கான நாளை நெருங்கி விட்டாய். இந்த நேரத்தில் நீ தவறு செய்தாயானால் பின் வரும் பிரச்சனைக்கோ பின் வரும் எந்த விஷயத்திற்கோ இந்த சாயான நான் பொறுப்பாக மாட்டேன். புரிகிறதா? மாற்றிக்கொள்ள வேண்டியது உன் பக்கம். மாற்றிக்கொள்வதும் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய பக்கம். சொல்வது என்னுடைய கடமை. இதை நீ சொல்வதை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம். முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ பல விஷயத்திலிருந்து தப்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் நல்லதும் நடக்க. எந்தெந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது ஒரு விஷயம் வரமுறை இருக்கிறது. நீ பாட்டுக்கே ஒவ்வொரு விஷயத்தையும் தெரியாமல் ஏதேதோ செய்து கொண்டு இருந்தால் பிறகு கஷ்டம் வருகிறது. எனக்கு ஏன் திடீரென்று இது போலெல்லாம் நடக்கிறது என்று கேட்டு பிரயோஜனம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எந்தெந்த நேரத்தில் எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும். என்றால் நீ எடுத்தவுடன் பயந்து விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக போராடி ஜெயிக்க வேண்டும். இப்பொழுதும் நான் உனக்கு சொல்வது என்னவென்றால் சுதாரித்துக்கொள். இந்த நாளில் நீ இதை செய்யக்கூடாது என்று. புரிகிறதா? நான் சொல்லும் விஷயம் இன்று நீ செய்யக்கூடாது. அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது. குறிப்பாக வெள்ளி செவ்வாய் இந்த 2 விஷயத்தையும் நீ எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. இதை நீ செய்யாமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வந்து விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் சில கவனக்குறைவுகள் இருக்கிறது. உனக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது என்று. ஆனால் ஒரு நாள் தானே, இந்த வாரம் மட்டும் தானே, அந்த வாரம் மட்டும் தானே என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அலட்சியத்தினால் தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது. இது நான் உனக்கு எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். எதில் வேண்டுமானாலும் அலட்சியம் காட்டலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அலட்சியத்தை காட்டக்கூடாது தங்கமே. அலட்சியத்தை நீ காட்டினால் அது நீ ஒரு விஷயம் என்று காட்ட ஆரம்பிப்பாய். ஆனால் அது பல விஷயத்தில் போய் முடிந்துவிடும். அப்புறம் கட்டுப்பாடே இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகள் வர ஆரம்பித்து விடும். புரிகிறதா? நான் சொல்லும் விஷயங்கள் என்னவென்றால், யாராக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய அண்ணன், தம்பி, தங்கை, இல்லை தெரிந்தவர்கள் யாரோ ஒருவர் வந்து பொழுது போன நேரத்திலேயோ இல்லை எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொழுது போன நேரத்தில் முதலில் அடுத்தவர்களுக்கு காசு கொடுத்து வாங்குவதை நிறுத்து. புரிகிறதா? பொழுது போன நேரத்தில் வெள்ளி செவ்வாயில் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பணத்தை யாருக்கும் கொடுக்காதே. முக்கியமாக நீ ஏதோ ஒரு இடம் வாங்குகிறாய், இல்லை வீடு வாங்குகிறாய், அதற்காக பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமைதான் பணத்தை கேட்கிறார்கள் என்றால் கொடுக்காதே. அதற்கு பதிலாக வேறொரு நல்ல நாள் பார்த்து கொடு. செவ்வாய்க்கிழமையும் கொடுக்காதே. எப்பொழுதுமே வெள்ளி செவ்வாய் உன்னுடைய கையிலிருந்து பணமானது மற்றவர்களுக்கு போக வேண்டாம். அண்ணனோ தம்பியோ இல்லை யாரோ அவர்களுக்கு நகையை கொடுத்து உதவலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் எனக்கு அந்த நகையை திருப்பியே தந்து விடுவார்கள் என்றாலும் அவர்களுக்கு வெள்ளி செவ்வாய் நீ எப்பொழுதும் நகையை கொடுத்து உதவக்கூடாது. நகையை எப்பொழுதும் மற்றவருடைய கைக்கு, உன்னுடைய நகை மற்றவர் கைக்கு போகக்கூடாது. உன்னுடைய நகை உன்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதுபோல வெள்ளி செவ்வாயில் எப்பொழுதும் உன் வீட்டை பூட்டி போட்டு விட்டு வெளியே சென்று விடாதே. 6 மணிக்கு
சரியாக விளக்கேற்றி பூஜை செய்துவிடு. அதை விட்டுவிட்டு வெளியில் சென்று வீட்டை இருளடைய வைக்காதே. புரிகிறதா? நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் தயவு செய்து செய்யாதே. இன்று வெள்ளிக்கிழமை, இன்றும் செய்யாதே. எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யாதே. செவ்வாய்க்கிழமையும் செய்யாதே. மங்களகரமான நாளில் வீடுகள் எப்பொழுதும் திறந்து இருக்க வேண்டும். விளக்கு எப்பொழுதும் உன் பூஜை அறையிலும் எரிய வேண்டும். அதே போல வாசலிலும் விளக்கு ஏற்றி, பூஜை அறையிலும் விளக்கேற்றி, எல்லா நறுமணமும் உன் வீட்டில் இருக்க வேண்டும். நிறைய பேர் வீடுகளை பூட்டி போட்டுவிட்டு மாலை நேரத்தில் தான் வெளியில் செல்கிறீர்கள். ஆனால் வெள்ளி செவ்வாயில் போவது மிக தவறு. எப்பொழுதும் லக்ஷ்மி தேவி வரும் நேரத்தில், அனைத்து தெய்வங்களும் வந்து உன் வீட்டில் அமரும் நேரத்தில் வீடு பூட்டி கிடந்தால் என்ன செய்வார்கள்? உன்னுடைய லக்ஷ்மி கடாட்சத்தை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பது உனக்கு நன்றாக தெரியும். எத்தனையோ அடிகளை நீ பட்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் எதுவும் புதுசல்ல. நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கிறாய். என்னென்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டாம். உனக்கு நிறைய விஷயங்களை தெரியும். ஆனால் நீ எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்கிறாய். அதை தான் செய்யாதே என்கின்றேன். புரிகிறதா? நான் உன்னுடைய அப்பா. உனக்கு நல்லதையும் கெட்டதையும் நான் எது என்பதை பிரித்து பிரித்து உனக்கு எடுத்து சொல்வேன். அதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது. எந்த உரிமையோடு எனக்கு இதை செய்து தாருங்கள் சாயி என்று நீ சொல்கிறாயோ, அதே உரிமையில் நானும் சொல்கிறேன். இதை செய், இதை செய்யாதே என்று. நீ என்னுடைய பேச்சை கேட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு, நல்ல வழியில் நீ செல்வாய். காலம் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன். சதா சர்வகாலமும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை செய்யவும், பல மாற்றங்களை உனக்கு தரவும், நீ கேட்ட அனைத்து விஷயங்களையும் உனக்கு நல்ல முறையில் நடத்தி தரவும் நானே இருக்கிறேன். யாரை பார்த்தும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நீங்கள் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். அதுபோல எப்பொழுதும் சுதாரிப்பாக இருப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகும். கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக நடக்கும். எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் நீங்களே எதையும் தவறாக யோசித்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எப்பொழுதும் கவலை வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையும் கொடுத்து உங்களை நான் நிச்சயமாக சந்தோஷமாக, பேரும் புகழும் பெருமளவுக்கு நிச்சயமாக நான் உங்களை வாழ வைப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் எப்பொழுதும் அழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உங்களை நான் அழவும் விடமாட்டேன். சந்தோஷமாக இருங்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். ஓம் சாய்ராம்.